புதுச்சேரி லாஸ்பேட்டையில் டியூஷன் ஆசிரியரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்ற நபர் பின்னர் வெடிகுண்டும் வீசியுள்ளார். தனது மனைவியுடன் டியூஷன் ஆசிரியருக்கு ஏற்பட்ட தவறான தொடர்புதான் தாக்குதலுக்கு காரணமா? போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? தான் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் கீழே சரிந்து கிடக்கும் காட்சிகள்தான் இவை. வெடிக்காத ஒரு நாட்டு வெடிகுண்டும் அருகே கிடக்கிறது. நடந்தது என்ன? புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR பகுதியில் பிரேம்குமார் என்பவர் டியூஷன் நடத்தி வருகிறார். வியாழக்கிழமை அன்று இரவு டியூஷன் முடிந்து வெளியே வந்த பிரேம்குமாரை உணவு டெலிவரி செய்வது போல் வந்த மர்ம நபர் ஒருவர் அழைத்திருக்கிறார். வெளியே வந்த ஆசிரியர் மீது திடீரென பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயன்றிருக்கிறார் உணவு டெலிவரி செய்வது போல் வந்த மர்ம நபர். இந்த நிகழ்வால் அதிர்ச்சி அடைந்த பிரேம்குமார் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அந்த நபர் பைக் பெட்டியில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீசி இருக்கிறார். ஆனால் வெடிகுண்டு வீசுவதற்கு முன்பே திடீரென வெடித்து விட்டதால் வெடிகுண்டை வீசிய நபருக்கே கையில் படுகாயம் ஏற்பட்டு சம்பவ இடத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் காயமடைந்த அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மரியாள் நகரைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பதும் டியூஷன் ஆசிரியர் பிரேம்குமார் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதற்கான காரணமும் தெரிய வந்தது. ரவீந்திரன் வெளிநாட்டில் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்திருக்கிறார். அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் புதுச்சேரி மரியாள் நகரில் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். மகளை டியூஷனுக்கு அழைத்துச் சென்றபோது ரவீந்திரனின் மனைவிக்கும் டியூஷன் ஆசிரியர் பிரேம்குமாருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்த ரவீந்திரன் இந்த தகவலை அறிந்து கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார். யூடியூப் மூலமாக வெடிகுண்டு தயாரிப்பது குறித்து தெரிந்து கொண்டு வெடிகுண்டுகளை தயாரித்து ஆசிரியரை கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார் ரவீந்திரன். ஆனால் தவறுதலாக குண்டு கையிலேயே வெடித்து விட்டதால் ரவீந்திரனை படுகாயமடைந்து சாலையில் விழுந்திருக்கிறார். ரவீந்திரனிடமிருந்து வெடிக்காத மற்றொரு நாட்டு வெடிகுண்டையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.